என் அனுபவசாலிக்கு அறிவு பற்றாக்குறை இருக்கு. அதனால தான் அவர் அனுபவத்தை மட்டும் வச்சு தன்னுடைய லைஃப் டிசிஷன் எடுக்கிறார். அப்போ எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த அனுபவசாலிகளுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் மெத்தட்லயே இருக்கும். ஒரு லைஃப் எஜுகேட் பண்ணுவோம், ஒரு ஸ்கில் எஜுகேட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அவங்களை எம்பவர் பண்ணுவோம். இதே ஒரு அறிவாளியா இருந்துட்டாருன்னா அவரை நம்ம எஜுகேட்டே பண்ண தேவையில்ல. அவருக்கு ஒரு புக்கை கொடுத்தா போதும், அவரே படிச்சு அவரே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்குவார். அது எல்லாமே ரிசர்ச் பேசிக்ல இருக்கும். ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் வெபினார்ஸ் மூலியமா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். PDF கொடுத்து அதை படிச்சுட்டு அதில் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மூலியமா சேட் பாட் நாங்கள் ட்ரெயின் பண்ணிருக்கோம். அந்த சேட் பாட் மூலியமா அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலியமா அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். அதுக்கும் மேல பிசிக்கல் ட்ரைனிங்ஸ்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பிசிக்கலா தான் கொடுக்கணும். அந்த மாதிரியான நேரத்துக்கு எங்களுடைய லெபார்ட்டரியில வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து எம்ப்ளாயாவே நாங்கள் அனுப்புவோம். இப்போ உள்ள வந்தா அது ஒன் டைம் மறுபடியும் வந்து அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோ இல்ல அடுத்த லெவல் போற வரைக்கும் நீங்க வந்துட்டு அவங்கள பாத்துக்குவீங்க. ஏன்னா பிசினஸ்க்கு வந்த உடனே முதல்ல கேட்கறது உன்னுடைய பிளான் என்ன, உன்னோட ஐடியா என்ன. இந்த ஐடியா ஒரு காமன் மேனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கா, இல்ல அவங்களுடைய ஆசை விருப்பங்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அதுல இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியான பிசினஸ்க்கு தான் அவங்களை செலக்ட் பண்ணி அதுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்.